தயவு செய்து எல்லாரும் ஜெப சிந்தையோடு கூட இருக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய உள்ளங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே அசைவாட வேண்டும் என்று சொன்னால் ஜெபத்தியோடு கூட இருப்பது அவசியம். என்றால் பரிசுத்த ஓய்வு நாள், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய அன்பை கொள்வதற்குத்தான் முயற்சி பண்ண வேண்டுமே ஒழிய வேறொன்றுக்கும் இல்லை. எனவே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆலயத்தில் இல்லை என்றாலும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணம் இருக்கிற பிள்ளைகள், ஆலயத்தின் பேர் பாசம் இருக்கிற பிள்ளைகள், நாம் இருக்கிற இடங்களிலே ஜெபசந்தியோடு கூட அந்த நாளை காண அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவர்கிட்ட கேட்போம். இந்த செய்தியை கூட தயவு செய்து பிள்ளைகள் ஜெபத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த செய்தி என்ன காரியத்திற்காக இந்த செய்தி ஆயத்தப்படுத்தப்பட்டதோ, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புவதற்கு, ஆண்டவரோடு கூட நீங்கள் வாழ்வதற்கு இது உறுதுணையாய் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஆவியானவர் வழி நடத்துவதை என்னால் காண முடிகிறது. ஏன் ஒவ்வொரு வசனத்திலும் கூட தேவன் அந்த வசனங்களை எடுத்து எவ்விதமாய் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருவதை என்னால் உணர முடிகிறது. என்பது தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் கற்றுக்கொள்ள போகிற பிள்ளைகள், ஒருவேளை நேரடியாய் இதை கேட்டாலும் இணையதளத்தின் மூலமாக அல்லது யூடியூப்பின் மூலமாக அல்லது எந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் கேட்க உங்களுக்கு நேர்ந்தாலும் ஜெபத்தோடு கூட கேளுங்கள். இது உங்களுக்கு உபயோகமா இருக்கும். விசேஷமாய் நாம் அநேக சத்தியங்களை குறித்து படித்து வருகிறோம். ஏன் ஆண்டவர் கொள்ளை நோய்களை அனுமதிக்கிறார் அல்லது அனுப்புகிறார், அவருடைய சன்னதியிலிருந்து ஏன் வருகிறது என்று சொல்லி பார்த்த பொழுது அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். விசேஷமாய் ஆண்டவருடைய உடன்படிக்கைகள் உடைக்கப்படுகிறது. அநேக உடன்படிக்கைகளை குறித்து நாம் பார்த்தோம். இந்த அநேக உடன்படிக்கையை நம்ம ஏற்கனவே காண்பித்ததுனால நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்றேன், அவ்வளவுதான், கிடையாது ரீகேப் மாதிரி. நீங்க ஸ்கிரீன்ல மாத்திரம் பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா இன்னும் நிறைய உடன்படிக்கை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை ஒவ்வொன்றாய் நாம் பார்க்கின்ற பொழுது இன்னும் அநேக உடன்படிக்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. எனவே தயவு செய்து இந்த எல்லா உடன்படிக்கை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, மற்றவர்களும் மீறுகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப விசேஷமாய் கடந்த வாரத்துல நாம் பார்க்கின்ற பொழுது ஓய்வு நாள் கூட தேவன் கொடுத்த நித்திய உடன்படிக்கை, அது ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் ஞாபகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த காலத்திலே அதை எடுத்து சொல்ல வேண்டிய ஆசாரியர்கள், திருச்சபைகள் தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள். இதன் மூலமாக ஆண்டவர் கணயன பண்ணப்படுகிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் கடந்த வாரம் நாம் படித்தோம். ஒருவேளை அதை இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, அது நீங்கள் ஜெபத்தோடு கூட பரப்பல சொன்னால் அது இன்னும் உங்களுக்கு விளங்கும் என்று நான் அறிந்து கொள்கிறேன். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 3 நிமிஷம் தான் அந்த வீடியோ. அதிலே ஒருவர் 10 பிரமாணம் இருக்கிறதா இல்லையா, இந்த 3 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாருன்னா முடிச்சிட்டாரு. 10 பிரமாணத்தை போதிக்க கூடாது, 10 பிரமாணத்தை யாரும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, முடிஞ்சு போச்சு அப்படின்னு 3 நிமிஷம் முடிச்சிட்டாரு. பாருங்களேன். ஆனா இந்த ஓய்வு நாளை ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தன்னுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைய ஜெபத்தோடு கூட இந்த ஓய்வு நாளிலே நீங்கள் ஆண்டுடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாய் காத்திருங்கள். இன்னும் அடுத்த வசனத்தை என்ன பார்த்தோம் என்று சொன்னால், ஏன் பரலோகத்துல கூட ஓய்வு நாளில் என்ன பண்ண போகிறோம், தொழுது கொள்ள போகிறோம். அதற்கு ஆயத்தம் தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஓய்வு நாள் நித்திய பிரமாணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் கடந்த முறை பார்த்தோம், அநேகர் இயேசு கிறிஸ்து மீறினார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ஆண்டவர் தெளிவா கேட்கிறாரு, என்னில பாவம் உண்டு என்று உங்களை யாரு சொல்ல முடியும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரு. கேட்டுட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எவ்விதமாய் புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ, ஆனா நான் சத்தியத்தை சொல்லி இருக்கேன், நீங்க விசுவாசிக்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 4:16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து நம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்திருந்தால் வழக்கத்தின்படியே. அப்ப ஏன் ஆண்டவர் கை கொண்டிருக்கார், மற்றபடி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. யார் கை கொண்டான யார் கை கொள்ளானோ அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் ஆண்டவர் கை கொண்டிருக்கிறார், என்னை கை கொள்ள அவர் என்னை பலப்படுத்துகிறார், அதற்காகவே ஆவியானவரை தருகிறார். எனவே நம்ம அந்த ஓய்வு நாளை கை கொள்வோம். இன்னும் அநேக சத்தியங்கள் இருக்கு, அதை பின்பாக நாம் படித்துக் கொள்வோம். இந்த நாளிலே என்ன படிக்கலாம் என்று நான் பார்த்த பொழுது அமேசிங் கிரேஸ்,
அதாவது ஆச்சரியமான கிருபை. இந்த கிருபை ஏன் இங்க நம்ம படிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இந்த கிருபையை அநேக ஊழியர்கள் தப்பாய் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபைகள் தப்பாய் புரிந்து கொண்டிருக்கிறது. அநேக பிள்ளைகள் இதன் மூலமாக கிருபையை இழக்கின்ற ஒரு சூழ்நிலையை அடைகிறார்கள் என்பதை நம்ம இந்த செய்தியினுடைய முடிவுல நம்ம பார்க்க போகிறோம். அங்க நான் வாசித்த பொழுது ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 3வது வசனம், ஐசையா 55:3, உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மா பிழைக்கும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அப்ப ஒரு காரியம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உடன்படிக்கை என்கின்ற பொழுது அது பழைய ஏற்பாடு என்று சொல்லி அநேகர் என்ன பண்றாங்கன்னா தவறாய் போதிக்கிறார்கள், உணர்ந்து கொள்கிறார்கள், அல்லது அவர்களுடைய போதர்களுடைய வழியிலே தவறாய் சென்று கொண்டிருக்கிறார்களா? வேதம் தெளிவாய் சொல்கிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் கொடுத்த உடன்படிக்கை கிருபையும் ஒரு உடன்படிக்கை, மறந்துடாதீங்க. ஓய்வு நாள் உடன்படிக்கை, உப்பு உடன்படிக்கை, ரத்தம் உடன்படிக்கை, கற்பனை உடன்படிக்கை, அநேக உடன்படிக்கையை பார்த்தோம். ஆனா இங்க விசேஷமா புரிந்து கொள்ளணும். விசேஷமாய் உடன்படிக்கை பழசா புதுசா அல்லது முதல் உடன்படிக்கை இரண்டாவது உடன்படிக்கையான்னு கேள்வி கேட்கிற பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். வேதத்தை இன்னும் ஆழமாய் படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏண்டா உடன்படிக்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா கிருபையும் முடிந்தது என்று சொல்லி அர்த்தம். ஏன் அப்படின்னா வேதம் சொல்கிறது, கிருபைகளை தாவீதுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையாய் கொடுத்தார். அந்த உடன்படிக்கையை என்னோடு கூட நம்மோடு கூட ஏற்படுத்த ஆண்டவர் காத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. சொல்லுவாங்க கிருபை என்கின்ற பொழுது நீங்க அநேக திருச்சபையில சொல்லுவாங்கன்னா அது கிருபையின் காலம், அல்லது இன்னொரு பேர் வச்சிருக்காங்க என்னன்னா சபையின் காலமா. அப்ப என்ன அர்த்தம்? சபைக்கு முன்னாடி காலம் கிருபையினுடைய காலம் அல்ல என்று சொல்லி தவறாய் மக்களை வழிநடத்துகிறார்கள். மனசாட்சியினுடைய காலம், நியாய பிரமாணத்தினுடைய காலம் கிருபையினுடைய காலம், அது கிருபையினுடைய காலம் சபையினுடைய காலம் என்று சொல்லி இன்னைக்கு அநேகரை கிறிஸ்துவ பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்க போகிறோம், கிருபையினுடைய காலம் கிறிஸ்துவிற்கு பின்பா அல்லதற்கு முன்பாக இந்த கிருபை இருந்ததா என்பதை நாம் பார்ப்பதற்கு தான் இந்த ஸ்டடியை நாம் பயன்படுத்த போகிறோம். அடுத்த வசனம் நமக்கு சொல்கிறது, உபாகம புஸ்தகம் 7:12, டியூட்டரானமி 7:12, இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வில்லானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து. அப்ப வேதம் தெளிவாய் சொல்கிறது, நிறைய உடன்படிக்கையை படிச்சோம். இந்த உடன்படிக்கையை காக்கிற பொறுப்பு யாரது? உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடையது. அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கையை காக்கின்ற பொழுது அதற்கு கிருபையும் இணைத்து தருகின்ற பொறுப்பு நம்முடைய ஆண்டவருடைய பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கா? நியாயங்களை கேட்டு அவையின்படி அதை கேட்டு செய்து கை கொண்டு நடந்தால்தான் இங்க வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உடன்படிக்கையை பாதுகாப்பா. நீங்க பாதுகாக்க முடியாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு உலகம் தவறான உபதேசத்தினால உடன்படிக்கை ஒளிந்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற விதத்துல ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் அந்த உடன்படிக்கையை பாதுகாத்து உனக்கென்று வைத்திருக்கிறேன், அந்த உடன்படிக்கையோடு கூட கிருபையும் உனக்கென்று காத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல, 1 Kings 8:23 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, சாலமோன் இவ்விதமாய் சொல்கிறார், ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது அவர் இவ்விதமாய் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற முடிய அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர் என்கிட்ட. உடன்படிக்கையே ஒரு கிருபை. அந்த உடன்படிக்கை என்றால் மற்ற உடன்படிக்கையோடு கூட கிருபை என்கின்ற உடன்படிக்கையும் ஆண்டவர் காத்து வருவாரா? யாருக்கு அப்படின்னா முழு இருதயத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான். ஏன்னா வேற சொல்றது, உமக்கு பூமியில உமக்கு நிகராய் ஒருவரும் இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு ரீசன், உடன்படிக்கையை பாதுகாக்கிறார். ஏன் காரணம்? கிருபையை காத்து வருகிறார் என்பதற்காக என்பதை மறந்து விடாதீங்க. மற்ற தேவர்கள் செய்ய முடியாததை நம்முடைய இரட்சகர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் நமக்காக செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். தானியேல் 9:4 நாம் வாசிக்கின்ற பொழுது, தானியேல் 9:4, இவர்கள்
உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுத்திருந்தோம். அந்த உடன்படிக்கையின்படி நடக்காததினாலே அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வாசித்தோம். ஓய்வு நாளை அவர்கள் கை கொள்ளாததினாலே பாபிலோனுக்கு அடிமையாய் போனார்கள். இதன் மூலமாய் ஆலயம் உடைக்கப்பட்டது, மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். காரணம் என்ன? மனிதனுடைய உயிரை விட அல்லது ஆலயத்தை விட, எருசலேமை விட ஆண்டவர் பரிசுத்தத்தை கொடுக்கிற ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு தானியேல் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தாவே நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உண்மையில் அன்பு கூர்ந்து உன்னுடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று சொல்லுகிறார். இதேதான் நெகேமியா கூட இதேதான் சொல்லுகிறார், இதே காரியங்களை தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னைக்கு ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவர்ல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கை கொள்றார்களோ அவங்களுக்கு தெளிவாய் புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து மற்ற சபை ஆவியை பெற்று என்று சொன்ன திருச்சபை பிள்ளைகள் எள்ளி நகைக்கிறார்கள், கேலி கிண்டல் செய்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யாருக்கு உடன்படிக்கை, யாருக்கு கிருபையை பாதுகாக்கிறார், அப்படிப்பட்ட பயங்கரமான தேவன் நம்முடைய தேவன். கற்பனையை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு ஏன் அவர் தான் சொந்த விரலால் எழுதி அவருடைய குணத்தை நம்முடைய உள்ளத்திலே எழுதுவதற்கு காத்திருக்கிறார் என்பதற்காக, ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இவ்விதமாய் தானியேல் மூலமாக எழுதுகிறார். அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 25:10 கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுவதற்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் உள்ளவைகள். வேதம் தெளிவாய் சொல்வது, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, மற்றவர் சொல்வதை கேட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் வேதத்தை நாம் ஆராய்ந்தோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிற அளவுக்கு நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு கூட நிற்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதம் சொல்கிறதே உடன்படிக்கையும் சாட்சியும் கை கொள்கிற பிள்ளைகளுக்கு தான் என்னங்களா அவருடைய பாதைகள் எல்லாம் எப்படி இருக்குமா, கிருபையும் சத்தியம் உள்ளவீங்களா இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் வேதத்திலே நாம் படிக்க போகிறோம். நம்ம பழைய ஏற்பாடை முழுவதுமாய் நாம் படிக்கின்ற பொழுது இன்னைக்கு சொல்லுகிற பிள்ளைகள் எவ்விதமாய் தவறுகளா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு பின்னாடி கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம் என்று சொல்கிறார்கள். சபையின் காலம் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா கிருபையின் காலம் என்று சொல்கின்ற பொழுது வேதம் இல்லை என்று சொல்கிறது. என்றால் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம், ஜெனசியஸ் 6:8 அங்க நாம் பார்க்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அப்ப பாத்தீங்களா எப்படி மற்றவங்க சொல்றதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களா. அதை நம்ம முழுமையா படிக்க போகிறோம். அப்ப நோவாவினுடைய காலத்திலே கர்த்தர் நோவாவுக்கு கிருபையை கொடுத்தார். மற்றவர்களுக்கும் தேவனுடைய கிருபையை கொடுக்க வேண்டும் தான் நோவா மூலமாய் 120 வருஷம் பிரசங்கித்தார். அவருடைய கிருபையை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனது என்ன பண்ணல, இலகல, முழுதாய் தங்களை ஒப்பு கொடுக்கல. ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. இது எப்படிப்பட்ட காலம் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஆதியாகமம் 18:3, ஜெனசியஸ் 18:3, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உம்முடைய அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆபிரகாம் சொல்கிறார். ஏண்டா இந்த மோசேனுடைய காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஆபிரகாம் காலத்துல இவங்கெல்லாம் மனசாட்சியின் காலம் கொண்டு போய் வச்சுட்டுவாங்க. யார நோவா காலத்தையும் ஆபிரகாம் காலத்தையும் மனசாட்சியினுடைய காலம் என்று சொல்லி இல்லைங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நோவாவிற்கும் கூட அல்லது ஆபிரகாமுக்கு கூட கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது என்று சொல்லுகிறது. கிருபை இல்லாமல் யாரும் வாழ முடியாது என்பதற்கு சாட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அடுத்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 39:21, ஜெனசியஸ் 39:21, கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து. அப்ப வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தன்னுடைய சகோதரனால பகைக்கப்பட்டு விற்கப்பட்ட பின்பு கூட ஆண்டவர் அவனுடைய கஷ்ட காலத்திலே அவன் சிறையிலே இருந்த பொழுது ஆண்டவருடைய கிருபை யோசேப்போடு கூட இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. வேதத்திலே காணப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் எப்படி கிருபையாய் எடைப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் யாத்திராகமம் 33:17 நீங்கள் வாசித்து சொன்னார். எக்ஸோடஸ் 33:17, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தைகளின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது,
உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அருமையான ஒரு வசனங்க. பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாரா? என்னை முழுவதுமாக அக்கு வேற ஆணி வேறாக ஒவ்வொரு சிந்தை, செயல், திட்டம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என் ஆண்டவர். அவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்கும்படியாக. இது மோசேக்கு கிருபை கிடைத்தது. மறந்து விடாதீங்க தேவனுடைய பிள்ளையே. ஏண்டா மோசேயுடைய காலம்னா நியாயப்பிரமாணத்தின் காலம், மோசேயுடைய காலமா அது சட்டத்தின் காலம், கட்டளையின் காலம், விதியின் காலம் என்று சொல்லி கிருபையை இவர்கள் போக்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, நோவாவுக்கும் கிருபை, ஆதாமுக்கும் கிருபை, ஆபிரகாமுக்கும் கிருபை, இங்கே மோசேக்கும் கிருபை, யோசேப்புக்கு கிருபை என்பதை மறந்துவிடக் கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. யாத்ராகமம் 34:6 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். ஆசை வந்துடுச்சு. தன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர், தன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற பொழுது மோசே ஆசைப்பட்டார். அப்போது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போனாரா? அங்க வருகின்ற வார்த்தைகளை பாருங்க. அவர் கடந்து போகின்ற பொழுது இரக்கம், கிருபை, நீடிய சாந்தம், மகா தயை, சத்தியம் உள்ள தேவன். பாருங்களேன், சத்தியம் கிருபையும் இணைந்து வருவதை மறந்து விடாதீர்கள். கிருபையும் சாந்தமும் இணைந்து வருவதை மறந்து விடாதீர்கள். தயவும் இரக்கமும் இவைகளோடு கூட தொடர்பு இருப்பதை மறந்து விடாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளை. ஏனென்றால் கிருபையோடு கூட சத்தியம் வர வேண்டும், இரக்கம் வர வேண்டும், தயவு வர வேண்டும், நீடிய சாந்தம் வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் உன்னோடு கூட உறவாடி கொண்டு உன்னை வழி நடத்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மோசேயினுடைய காலம் கிருபைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபைகளை விலகினது போல. அப்ப தெளிவாய் ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்ப சவுல் எப்படிப்பட்டவர் நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா. அப்ப அவரோடு கூட கூட கிருபை இருந்ததே. அந்த கிருபைக்கு ஏதுவாய் அவர் நடந்துக்காத பொழுதுதான் கிருபை விலகி போனது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப சவுலோடு கூட கூட கிருபை இருந்தது என்பதை மறந்து விடாதீங்க. வெறும் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கிட்டு அல்லது ஓய்வு நாளை பிடிச்சுக்கிட்டு அல்லது வேற ஏதாவது மட்டும்தான் அவங்க வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, என் தேவனுடைய பிள்ளையே, நன்றாக வேதம் வாசி தெளிவுபடுத்துகிறது. சவுலிடம் கூட ஆண்டுடைய கிருபை இருந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்து 2வது சாமுவேல் 22:51 நாம் பார்க்கின்ற பொழுது 2 சாமுவேல் 22:51. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்துவமான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபையை செய்கிறார். அவன் தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தேவனுடைய பிள்ளைய. இங்க தாவீது அவனுடைய சந்ததி எல்லாருக்கும் கிருபை. அப்ப இந்த கிருபை எப்பொழுது தொடங்கியது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? நீங்க யோசித்து பாருங்களேன். நீங்களே அதற்கான பதிலை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா வேதத்தை தெளிவா வாசிங்க அப்படின்னு சொன்னா நம்ம யாரும் வஞ்சிக்க முடியாது. தேவன் தெளிவாய் சொல்றார், உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ போதகர்கள், இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசி என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா அநேகரை வஞ்சிக்கிறார்கள். இல்ல கிருபையின் காலம்னா சபையினுடைய காலம் மாத்திரம் என்று சொல்லி. இல்லை தேவனுடைய பிள்ளைய, கிருபையினுடைய காலம் எப்பொழுது மனிதனை ஆண்டவர் படைத்தாரோ கிருபை தொடங்கியது என்பதை நாம் பின்பாக நாம் படிக்க போகிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 3:11. எஸ்ரா 3:11. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் தேவன், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதித்து மாறி மாறி பாடினார்கள். மற்றதை நான் வாசிக்கிற நேரத்தினுடைய காரியமா தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்று முழுவதாக. ஏண்டா ஏன் அப்படின்னா, இல்ல யூதருக்கு தான், இல்ல இஸ்ரவேலுக்கு தான் நியாயப்பிரமாணம், நமக்கெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ற ஆட்கள் அதிகமா இருக்கு. ரொம்ப அவருடைய ஞானத்தை தவறாய் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளையே, வேதம் தெளிவா சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி புகழ்ந்தார்கள். ஏன்? இஸ்ரவேல் மேல ஆண்டுடைய கிருபை இருந்தது. நீங்க சாம்ஸ் 98:3 சங்கீதம்
98:3 நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இஸ்ரவேல் குடும்பத்திற்காக ஆண்டவர் நம்ம நினைக்கிற பிரமாணம் ஓய்வு நாள் இல்ல, வேதம் தெளிவா சொல்லுது. ஆண்டவர் கிருபையும் உண்மையும் கொடுத்து அதை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். தனிப்பட்ட நபருக்கு மாத்திரமல்ல, தேசத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்திற்கு கிருபை கொடுக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நீங்க யாத்ராகமம் 15:13 நீங்க வாசிப்பு சொன்னால், எக்ஸோடஸ் 15:13, நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உமது பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் சீனாய் மலைக்கு முன்பாக எப்பொழுது அவர்களை எகிப்தில் இருந்து ஆண்டவர் அழைத்தாரோ அந்த நாளிலிருந்து வேதம் தெளிவாய் சொல்றது, அந்த ஜனங்களுக்கு அவருடைய கிருபையினாலே அழைத்து வந்தார் என்று சொல்றது. இன்னைக்கு அநேகர் தவறாய் புரிந்து கொண்டாரு. வேதத்தை பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வாசிக்கின்ற பொழுது, என் அன்பு பிள்ளையே, எவ்வளவு பெரிய சத்தியத்தை நீ தவற விடுகிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் வேதம் சொல்கிறது, கிருபையினாலே அழைத்து வந்தீர். யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 20:9, எசேக்கியேல் 29, ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். அப்ப தெளிவா புரிஞ்சுக்குங்க. எப்ப ஆண்டவர் 2 வசனம் நமக்கு போதும், இப்போது எகிப்திலிருந்து கொண்டு வந்தாரோ அப்பொழுதே அந்த ஜனங்கள் மேல் ஆண்டுடைய கிருபை தொடங்கி விட்டது. மறந்து விடக்கூடாது. ஆண்டுடைய கிருபையினால்தான் அடிமையாய் ஏறக்குறைய 430 வருஷம் அடிமைகளாய் இருந்த பிள்ளைகளை ஆண்டவர் கிருபையினாலே கொண்டு வருகிறார் என்பதை நாம் படிக்க முடியும், நம்ம பார்க்க முடியும். அடுத்த வசனம் நமக்கு சொல்கிறது நெகேமியா 9:31, நெகேமியா 9:31, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமுள்ள தேவன். அப்ப தெளிவாய் சொல்றது, நெகேமியா அதை தெளிவாய் சொல்றாரு. நெகேமியால தான் நம்ம படிச்சிருக்கிறோம், இந்த ஓய்வு நாளை மீறுகிற இந்த பொல்லாத செய்கை என்ன, இதனால் தானே நாம் நிர்மூலமானோம், நாம் அடிமைகளாய் போனோம், நம்முடைய ஆலயம் தீ கொடுக்கப்பட்டது என்று சொன்ன அந்த பக்தன் தான் நெகேமியா. அவர்தான் சொல்றாரு என்ன அப்படின்னா, நாங்க நிர்மூலமாகாம இருக்கிறது ஆண்டுடைய கிருபை. எவ்வளவோ நாங்கள் உடன்படிக்கையை மீறினாலும், ஆண்டுடைய பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனாலும், எங்க ஆண்டவருடைய கிருபையினால்தான் நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்லி ஒன்று கூடி ஆண்டுடைய கிருபையை பெறுவதற்கும் ஆண்டுடைய பிரமாணங்களை நேசிப்பதற்கும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் சொல்லி நம்ம பார்க்க முடியும். என்னாகமம் 6:25 நாம் பார்க்கின்ற பொழுது, நம்பர்ஸ் 6:25, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். இது தெளிவா வாசிங்க, உங்களுக்கு தெளிவாய் புரியும். இன்னைக்கு அநேகர் அந்த கடைசி ஆசீர்வாத ஜெபத்திற்கு இந்த வசனங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். பிற சபைகளில் கூட இதை ஊழியர்கள் பயன்படுத்துவார்கள். அப்போது இதைத்தான் மோசே பயன்படுத்தினார். அந்த ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவனால் அழைத்து வரப்பட்ட அந்த எகிப்திலிருந்து வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற பொழுது அவர் பயன்படுத்தின வார்த்தை தெளிவாய் பாருங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். அப்ப அவர்களுக்கு பிரமாணம் உண்டு, ஆனால் அதை விட அவர்களுக்கு கிருபையும் கொடுத்து அவர்கள் எவ்விதமாய் பிரமாணத்தை கொண்டாட பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அப்ப கிருபையோடு கொடுத்தா ஆண்டவர் அவளை வழி நடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்த வசனத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 36:7, Psalms 36:7, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய சட்டங்களின் நிலையில வந்து அடைகிறார்கள். நன்றாய் வாசித்து பாருங்க தேவனுடைய பிள்ளைய. ஏதோ சங்கீதக்காரர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் வெறும் பிரமாணம் பிரமாணம் அப்படின்னு மாத்திரம் அல்ல, அவர்கள் நன்றாய் புரிந்திருந்தார்கள். பிரமாணத்தினுடைய முக்கியத்துவமும் கிருபையினுடைய முக்கியத்துவம் புரிந்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் வேதம் சொல்றது, உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, என் மனுபுத்திரர்கள் எல்லாம் அதற்காகவே உங்களுடைய சட்டங்களினுடைய நிலையில வந்து அடைகிறார்கள். இதைதான் நம்ம சங்கீதம் 91:1 வாசிக்கிறோம். ஏன்னா 91:1 மறக்க கூடாது. சங்கீதம் யாருக்கும் 91 இந்த காலத்துல மறக்காது என்று நினைக்கிறேன்.
ஏன்டா அதுல அநேக வசனங்கள் இப்ப நடக்கிற சம்பவத்திற்கு என்ன பண்ணோம் எடுத்து உங்களை பாதுகாத்துக்கு எதிரான அநேக வசனங்கள் என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அதை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? செட்டுகளின் நிலையிலே வந்து அடைகிறார்கள். ஏன்னா கிருபைக்காக. அடுத்த வசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 36:10, Psalms 36:10. உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயமுள்ளவர் மேல் உம்முடைய நீதியும் பாராட்டியருளோ. அப்ப வேதம் சொல்லுகிறது, யாருக்கு கிருபை? யார் தேவனை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய இருதயம் செம்மையான இருதயமாய் இருந்தால், நீதியாய் இருந்தால், அப்பொழுதுதான் அதுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதை நான் கடவுளை அறிஞ்சிட்டேன், அதனால கிருபை என்பதை காட்டிலும் நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், செம்மையான இருதயத்தை நான் கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் நிச்சயம் எனக்கு கிருபை கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 59:10 இவ்வாறு சொல்லுகிறது. Psalms 59:10. என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். பாருங்களேன், ஆண்டவர் அவங்க நம்பிக்கையை பாருங்க. இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதினுடைய நம்பிக்கையை பாருங்க. ஆண்டவர் எப்படி அவர்களை சந்திப்பாரா? அவருடைய கிருபையினாலே சந்திப்பார். நம்ம நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டுல இருந்து தான் கிருபை தொடங்கினது, கிறிஸ்துவிட்டு தான் கிருபை தொடங்கினது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா தயவு செய்து இதை பலமுறை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். தேவனுடைய பிள்ளை, நீ வாசிக்கிற பிள்ளை ஆவியோடு கூட இதை வாசம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியும். என் தேவன் நம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார், உங்களை சந்திப்பார், சபையை சந்திப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. சங்கீதம் 103:11, Psalms 103:11. பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டுடைய கிருபை அளக்க முடியாதது. எனவேதான் ஆண்டு சொல்றாரு, எவ்வளவு வானத்துக்கு பூமிக்கும் உன்னால அளக்க முடியாது, அது எவ்வளவு உயரமா இருக்கோ அந்த அளவிற்கு அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் அவருடைய கிருபை இருக்கும். இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் அவருக்கு பயப்படுறாங்களா? அப்ப பழைய ஏற்பாட்டுல பயப்படலையா? இல்லைங்க. ஸ்டார்டிங்ல இருந்து அவருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்து வந்திருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 63:3, Psalms 63:3. ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அப்ப வேதம் சொல்லுகிறது. இதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. பவுல் சொல்றது என்ன அப்படின்னா, கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இரண்டு கருத்துக்களும் ஒன்றோடு கூட ஒன்று பிணைந்து வருவதை நீங்க பார்க்க முடியும். பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படின்னா ஜீவன் முக்கியம் இல்ல, கிருபை. அப்ப கிருபையினுடைய நிலம் என்ன? இந்த கிருபை தான் என்னை என் ஆண்டவரோடு கூட இணைக்கும் என்பதை அவங்க அறிஞ்சிருந்தாங்க. எனவே நான் வாழனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் செத்து போனாலும் உன் கிருபையை பெறுவதற்கு ஏதுவாய் என்னை என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். சங்கீத புஸ்தகம் 89:28, Psalms 89:28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். நல்லா வாசித்தீங்களா? உடன்படிக்கை ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்ற பிள்ளைகள் இன்னொரு முறை வாசிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கிருபைய ஆண்டவர் காக்குறாரு, அது மாத்திரம் இல்ல, உடன்படிக்கையும் அவனுக்காக உறுதிப்படுத்துறாரு. எப்ப? எது வரைக்கும்? என்றென்றைக்கும், எப்பொழுதும். அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இல்ல ஒரு காலத்தை நம்ம பிரிக்க முடியாதுங்க. சங்கீதம் 105, Psalms 105. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தர் நல்லவருங்க. அவருடைய கிருபை எப்படிங்களா? என்றென்றைக்கும். எப்ப மனித குலத்தை உலகத்தில உருவாக்கினாரோ அதிலிருந்து தலைமுறைக்காக உண்மையாய் அவருடைய கிருபை இருப்பதை மறந்து விடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளை. சங்கீதம் 23:6. அநேக இந்த வசனம் தெளிவாய் தெரியும், ஆனாலும் இது அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் மனப்பாடமா சொல்வார்கள். Psalms 23, சங்கீதம் 23. ஆனாலும் அந்த வசனம் அவருடைய உள்ளங்களிலே கிரியை செய்யப்பட மாட்டது. ஏன் தெரியல. ஆவியானவரோடு கூட அது படிச்சு சொன்னால் அவள் கேள்வி கேட்டிருக்கலாம் இல்லையா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே
நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்ப வேதம் சொல்லுது, என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். ஏன் அப்படின்னா, இது தொடர்ந்தாதான் என் ஆண்டவரோடு கூட அப்படியே வீட்டில என்னால நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும் என்று சங்கீதக்காரன் அறிந்திருந்தான். என் தேவனுடைய பிள்ளைய, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உன் ஆண்டுடைய கிருபை உனக்கு வேணுமா? ஆண்டவருடைய கிரேஸ் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களை வழி நடத்துவார். நெகேமியா 13வது அதிகாரம் 23வது வசனம். நெகேமியா 13:22. ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. இந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவா கவனிங்களேன். அப்படின்னா, ஆண்டவரே, ஓய்வு நாள் அவங்க எல்லாம் மீறிட்டாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஓய்வு நாளுடைய மகத்துவத்தை சொல்லி, அதனுடைய பரிசுத்தத்தை சொல்லி, அவளை சுத்தம் பண்ணி நான் வர சொல்லி இருக்கிறேன். லேவியர் வந்திருக்கிறாங்க, ஆசாரியர்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இதை நான் செஞ்சதுக்காக என்னை நினைச்சல்லி கிருபையை கொடுங்கப்பா. இதே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைய சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஓய்வு நாளை நீ ஆசிரிக்கின்ற பொழுது நிச்சயமாய் வெறும் கிருபை கிடையாதுங்க, மிகுந்த கிருபை. ஏன் அப்படின்னா, அந்த ஓய்வு நாள் தேவனுடைய குணலட்சணம் அல்லவா, தேவனுடைய அடையாளம் அல்லவா. தேவன் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு, என் தகப்பன் என்று சொல்வதற்கு, அவருடைய பிள்ளை என்பதற்கு அது அடையாளம் அல்லவா. அதனாலதான் மிகுந்த கிருபையை ஆண்டவர் ஓய்வு நாளை ஆசிரிக்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் நெகேமியா கேட்டார். சங்கீதம் 5:7, சாம்ஸ் 5:7. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேராய் பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். வேதம் தெளிவாய் சொல்ல தேவனுடைய பிள்ளைய, நான் என்ன செய்வேன்? உம்முடைய ஆலயத்துக்குள்ள போறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ரட்சிப்பு வந்துரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, அல்லது இதனால நான் என் கிரியினால எதிர்பார்க்கல. ஆனா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நான் ஆலயத்துக்கு போகிறேன், அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கின்ற பொழுது எனக்கு தெரியும், அப்பயும் என் ஆண்டுடைய கிருபைக்கு தான் காத்துட்டு இருக்கிறேன். வேத தெளிவாய் சொல்ற தேவனுடைய பிள்ளை, ஆலயத்திற்கு வந்தாலும் என்னுடைய ஆண்டவருக்கு கிருபையின் மூலமா தான் நீங்கள் நானும் அவரை தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்த வசனத்தை நான் பார்ப்போம் என்று சொன்னார். சங்கீதங்களின் புஸ்தகம் 48:9, சாம்ஸ் 48:9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆலயத்துக்கு போகிறதும் கிருபைதான். ஆலயத்துக்குள்ள போயிட்டு நாங்க என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா கிருபை 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 தான். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேக பிள்ளைங்க கிருபையை குறித்து பாடுறாங்க, கிருபத்தான் கிருபதான்னு பாடுறாங்க. ஆனா அது தாவீதுக்கு இருந்தது, அல்லது சவுலுக்கு இருந்தது, அல்லது நோவாக்கு இருந்ததுன்னா அதை அவங்க புரிஞ்சிக்க முடியல, இல்ல இஸ்ரவேலருக்கு இருந்ததுன்னா புரிந்து கொள்ள முடியல. அப்ப அவங்க ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணாங்க? அது யூதர்களா இருக்கட்டும், இஸ்ரவேலா இருக்கட்டும், அவங்க ஆலயத்திற்கு போய் என்ன செய்தார்களாம்? ஆண்டுடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கேள்வி கேட்கலாம், அப்ப ஏன் ஆண்டவரை விட்டுட்டாங்க? எல்லாரும் இல்லை, ஆனா மிக முக்கியமானவர்கள், ஆண்டவருக்கு பயந்தவர்கள் ஆலயத்திற்குள்ளாக சென்று அவருடைய கிருபையை தியானித்துக் கொண்டிருந்தார்கள், சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பிள்ளைகள். சங்கீதங்களின் புஸ்தகம் 31:16, சாம்ஸ் 31:16. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். அப்ப தெளிவா தெரிஞ்சுதாங்க, புதிய ஏற்பாடு மாத்திரம் இல்லைங்க கிருபையினால் ரட்சிக்கப்படுவது, பழைய ஏற்பாடும் அல்லது கிறிஸ்துவை பற்றி முன்குறிக்கப்பட்ட ஏற்பாடுகளும் அல்லது தீர்க்க தரிசனங்களும் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலும் ரட்சிப்பு கிருபையினால் தான், மறந்து விடக்கூடாது. யாரும் பழைய ஏற்பாட்டுல இல்ல நியாயப்பிரமாணத்தினாலதான் ரட்சிப்புன்னு யாரும் கிளைம் பண்ணல, இல்லைங்களா? அப்ப நியாயப்பிரமாணத்தை எதுக்காக அவர் கை கொண்டார்கள் நம்ம பின்பா படிக்க போகிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அவர்களும்
கிருபையினால்தான் ரட்சிப்பு என்றை அறிந்திருந்தார்கள். மறந்துவிடக் கூடாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 85:7, Psalms 85:7, கர்த்தாவே உம்முடைய கிருபையை எங்களுக்கு காண்பித்து உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருள செய்யும். என்ன அந்த கிருபை எங்களுக்கு காண்பீங்க ஐயா. இந்த கிருபை வருகின்ற பொழுது எங்களுக்கு ரட்சிப்பு நாங்க செய்கிற பலிகளால் அல்ல, அது இதனால நாங்க நம்பியல ஆண்டவரே. நாங்க உடைய கிருபையை பெறுவதற்கு நீர் சொன்னதை நாங்க செய்யறோம், ஆனாலும் கிருபைக்காய் காத்திருக்கிறோம் என்று சொல்லி பழைய பாட்டில சங்கீதக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள் காத்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 26:3, Psalms 26:3, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். அப்ப தெளிவா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, கிருபையையும் சத்தியத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கிருபை போதுங்க, சத்தியம் வேணாங்க. ஏன்னா நீங்க அநேக பிள்ளைகள் சத்தியத்தை குறித்து தானே அறிவில்லாமல் இருக்கிறார்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலற்றவர்களாய் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவரே நேரடியாய் சொல்லி பார்த்தாரு, என்கிட்ட பாவம் இல்லப்பா, ஆனா நான் சத்தியத்தை சொல்ல ஏயா நீங்க விசுவாசிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சத்தியத்தை பத்தி கவலைப்படுறதுல, ஆண்டுடைய கிருபை இருக்கு நாங்க நேரா பரலோகம் போயிடுவோம், மறுமுகம் ஆயிடுவோம் அப்படின்னு தங்களை ஏமாத்திக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை இல்ல, கிருபை இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கணும், சத்தியம் இருக்கிற இடத்துல கிருபை இருக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏண்டா ஆண்டவர் பேரும் சொல்வதே, என் கண்களுக்கு முன்பாக அவருடைய கிருபை இருக்கிறது. சங்கீதம் 51:1, இதை நீங்க நன்றாய் வாசித்து பாருங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்கள் படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். தாவீது தவறு செய்து விட்டார், விபச்சாரம் செய்து விட்டார், அடுத்தனுடைய மனைவி மீது ஆசைப்பட்டு விட்டார். தப்பு தெரிஞ்ச உடனே அவருக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக தவறு உணர்த்தப்பட்ட பொழுது அவர் சொல்கின்ற அதிகாரம் தான் 51வது அதிகாரம். பட்சபாலிடம் அவர் தவறு பண்ணிய பொழுது அவர் கேட்கிறாரு, தேவனே உமது கிருபைப்படி எனக்கு இறங்கையா. ஐயோ இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன், இல்ல நான் ஒரு பலி செலுத்திடுறேன், நான் ராஜாவா இருக்கிறேன், நான் என்ன பண்ண முடியும், நிறைய காளைகளை பலி செலுத்த முடியும், நிறைய ஆடுகளை பலி செலுத்த முடியும், நான் நிறைய செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லல. அவர் சொல்றது தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. அவர்கள் நியாய பிரமாணத்தை கடைபிடித்தாலும், ஆண்டுடைய குணத்தை கடைபிடித்தாலும், 10 பிரமாணங்களை கடைபிடித்தாலும், வேதம் சொல்லுகிறது அவர்கள் கிருபையின் படித்தா அதுக்குத்தான் காத்திருந்தாங்க. அதுக்குத்தான் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கப்பா, எங்களுடைய மீறுதல்களை எங்களுடைய நீக்கி என்ன சுத்திகரிங்க. நம்ம சுத்திகரிக்க போகப்படுவது எது? அவர்கள் பிரமாணத்தை கை கொண்டாலும் வேதம் சொல்கிறது கிருபைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள், கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. அதன் மூலமா தான் இந்த தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் மாறினார், நண்பனாய் மாறினார். எப்பொழுது? கிருபை கிடைத்த பொழுது. இதுக்கு முந்தைய வசனம் நாம் பார்ப்போம். Psalms 88:11, இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சங்கீதம் 88:11, பிரேத குழியில் உடைய கிருபையும் அழிவில் உடைய உண்மையும் விவரிக்கப்படுமோ. அப்ப எங்க கிருபை இல்ல அப்படின்னா பிரேத குழி தாங்க. அப்ப சாகிறதுக்கு முன்னாடி கிருபையை பெற்றுக் கொள்ளணும். செத்துட்டு பிறகு ஆண்டவர் திரும்ப வருகின்ற பொழுது, பிரசன்னமாகின்ற பொழுது அவர் கொடுக்கிற கிருபைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். இதுக்கு ரெண்டுத்தையும் நீங்க செய்யல அப்படின்னு சொன்னா கிருபை உங்களுக்கு கிடைக்காது என்பதை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இங்கே வேதம் சொல்றது சங்கீதம் 107:43, Psalms 107:43, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை என்ன பண்ணுவார்கள்? உணர்ந்து கொள்வார்கள். அப்ப தெளிவா ஒண்ணு புரியுதுங்களா? இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்துள்ளான் ஞானமற்றவர்களா? நீங்க அநேக கிறிஸ்துவ சொல்லிக் கொண்டு அலைகிறார்களே, தவறாய் பிள்ளைகளை வழி நடத்துகிறார்களே, ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்களே, ஆத்துமாக்களை கொன்று கொண்டிருக்கிறார்களே, பணத்திற்காக, காணிக்கைக்காக. தேவனுடைய பிள்ளைய வேதம் தெளிவாய் சொல்கிறது. நீ இதை கேட்டுட்டு இருப்பா, இதுவேளை நீங்களும் வித்தியாசமான எண்ணத்தோடு இருப்பீங்கன்னா தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு ஆளா இருந்தா இதை உங்களால புரிந்து கொள்ள முடியாது. எனதான் வேதம் சொல்லுது, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வாங்க. ஞானமற்றவர்கள், துன்மார்க்கர், இதை பத்தி அறிவே இருக்காது, புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மூளை அவங்க பாஸ்டர், அவங்களுக்கு மூளை அவருடைய பாரம்பரியம், அவளுக்கு மூளை அவருடைய சபை, அவருடைய மூளை
என்ன அப்படின்னா அவளை சார்ந்தவர்கள் இல்லைங்க. வேதம் உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய எண்ணத்திலே எழுதப்பட வேண்டும். அதை யாருக்கு எழுதப்படுவாங்கன்னா ஞானவான்கள். ஞானம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானம். யாரு கர்த்தருக்கு பயப்படுறார்களோ அவங்கதான் இந்த கிருபையை பற்றி உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சங்கீதம் 119:64. கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். வேதம் சொல்லுகிறது தெளிவாய் கவனிங்க. பூமி முழுவதுமாய் ஆண்டுடைய கிருபையில நிறைந்திருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் யாருக்கு மாத்திரம், புதிய ஏற்பாட்டு சபைக்கு மாத்திரம் அப்படி அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது தப்பான உபதேசம். நீங்க ஜெபத்தோட ஆவியானவர் உதவியோடு கூட படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இங்க வேதம் தெளிவாய் சொல்வது, கர்த்தாவே பூமி உமது கிருபையில நிறைந்திருக்கிறது. அப்ப என்ன பண்ண? கிருபை போதுமா? அதோட நிறுத்திக்கலாம் இல்லையா? ஆனா சங்கீதக்காரன் சொல்றதை கவனிங்க, உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு என்ன பண்ணுங்க போதிங்க. இப்ப புரியுதுங்களா? கிருபைக்கும் பிரமாணத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சத்தியத்தை நான் இன்னைக்கு உங்க மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா வெறும் கிருபை மாத்திரம் இல்லைங்க, அவர்கள் பிரமாணங்களை கடைபிடித்தார்கள், கிருபைக்கு காத்திருந்தார்கள், அவர்கள் கிருபைக்காய் ஆண்டவரிடம் இறங்கினார்கள். அப்பொழுது பிரமாணங்களை கை கொள்றேன் அப்படின்னு என்ன பண்றாங்க? ஆண்டவரே எங்களுக்கு போதியும்பா அப்படின்னு கேட்டுக்கொண்டார்கள். அடுத்த வசனத்தை என்ன பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 119:124, Psalms 119:1-4. உமது அடியேனை உமது கிருபையின் படியே நடத்தி உடைய பிரமாணங்களை எனக்கு போதி. திரும்ப பாருங்களேன். அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்த ஒவ்வொருவரும் அடியார்கள் என்பது தேவனுடைய தாசர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். அவர்கள் தீர்க்கதரிசியா இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் நடத்தியது கிருபை. எனவே தான் வேதம் சொல்றதே, உடைய கிருபையை நாங்க ஆண்டவரே எங்களை நடத்துங்க, அதோடு கூட உடைய பிரமாணங்களை எங்களுக்கு போதிகள். உடைய பிரமாணங்கள் என்ற பொழுது உடைய நியாய பிரமாணங்களை, உடைய 10 பிரமாணங்களை, தேவனுடைய பிரமாணங்களை நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி ஆண்டவனை கேட்டதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 119:159, Psalms 119:159. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், கர்த்தாவே உடைய கிருபையின் படியே என்னை உயிர்ப்பியும். தெளிவா புரிஞ்சுச்சுங்களா? அப்ப கிருபைன்னா கட்டளை வேணான்னு அர்த்தமா? கிருபைன்னா பிரமாணம் வேணான்னு அர்த்தமா? இல்லைங்க. ஆண்டுடைய வேதம் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, எத்தனையோ வசனங்கள் இருக்கு. எல்லா வசனங்களும் நீங்க தேடி பார்த்தா ஆண்டு நிச்சயமா உங்களை வழி நடத்துவார். அப்ப எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கிருபை, கட்டளையை நேசிங்க, அப்போது ஆட்டோமேட்டிக்கா கிருபையில ஆண்டு உங்களை உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவர் கட்டளையை நேசித்தார், தேவனுடைய பிரமாணத்தை நேசித்தார், ஆண்டுடைய கிருபை அவர்களை உயிர்ப்பித்தது. யோனா 4:2, யோனா 4:2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் பொழுது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மனவிருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்குங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா, புதிய ஏற்பாட்டு சபைக்கு மாத்திரம் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும். ஆனா இந்த நினிவே என்று பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைங்க, அசிரிய தேசத்திற்கு கூட ஆண்டவர் மிகுந்த கிருபை உள்ளவரா இருந்தார் சொல்லி நம்ம படிக்கிறோம். ஏன்னா யோனா அங்கதான் போனாரு, நினிவேக்கு போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறாரு. இப்பொழுது ஆண்டவர் அழிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு, ஆண்டவர் அழிக்கல. அவர்கள் மனம் மாறினார்கள், தேவனுடைய பிரமாணத்திற்கு செவி சாய்த்தார்கள், தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள், உபவாசித்து பாவத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்பொழுது தேவனுடைய கிருபை மிகுந்த மிகுந்த விதத்துல அதிகமாய் கிருபை மேல் கிருபையாய் அவளுக்கு கிடைத்தார்கள். நம்ம பார்த்தால்தான் இங்க யோனா சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் கிருபை உள்ளவருங்க. ஒரு ஆளுக்கு கிருபை கொடுத்துட்டு இன்னொருக்கு இல்லைன்னு சொல்றது கிடையாது. மீகா 7:18, மைக்கா 7:18. நமது சுதந்திரத்தில் மீதியானுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்பினால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அப்ப என்ன பண்ணாங்களாம்? வேதம் தெளிவா சொல்லுது, அவருக்கு ஈடு என யாருமே இல்லைங்க. மீறுதலை மன்னிக்கிறவர், அவருக்கு ஈடு என ஒருவருமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் கிருபை உள்ளவர். பழைய ஏற்பாட்டிலும் ஆதாம் தொடங்கி இந்நாள் மாத்திரம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவருடைய சிருஷ்டி ஒவ்வொன்றுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 54:8, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்போது உனக்கு மறைத்தேன்,
ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறக்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்றார். அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம நினைக்கிறோம்னா, அவர்கள் பிரமாணத்தை இருக்கின்ற பொழுது அவர்கள் சிறைப்பட்டு போன உடனே அவங்களுக்கு கிருபை இல்லைன்னு நினைச்சிடறோம். இல்லைங்க. ஏன்னா சில சமயங்கள்ல அவளுக்கு நல்ல பாடங்களை கற்றுத்தர ஆண்டவர் இமைப்பொழுது மறைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த இமைப்பொழுது ஒரு சில வினாடிகள், ஒரு நொடி, அதன் பின்பு சொல்ல நித்திய கிருபையினால் உனக்கு இறங்குகிறேன் என்று ஆண்டு சொல்லுகிறார். அதான் ஐசையா 58, ஐசையா 54:10, ஐசையா 54:10 சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிகள் நிலை பெறாமல் இருக்கும் என்று உண்மை மனதில் கர்த்தர் சொல்லுகிறார். பின்னாடினா மலைகள் விலகிடலாங்க, பர்வதங்கள் போயிடலாம், ஆனா கர்த்தருடைய கிருபை அவங்களுக்கு நிலை பெறாமல் இருக்கிறது என்று சொல்லி வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். அது சொல்றாரு எரேமியா 3:22, நாம் நிர்மூலமாகாம இருக்கிறதே கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம மாத்திரம் இல்லைங்க. அவர்கள் உயிரோடு கூட இருந்தார்கள் என்று சொன்னார், அல்லது எரேமியா உயிரோடு கூட இருந்தார் என்று சொன்னார், எரேமியா காலத்துல வாழ்ந்த பக்தி உள்ள பிள்ளைகள் உயிரோடு கூட இருந்தார்கள் என்று சொன்னார். அதற்கு காரணமே அவள் கிரியை அல்ல, கிருபை. அப்ப எதுக்கு கிரியை? கிருபை கிரியை செய்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது, கிரியை என்பது கீழ்ப்படிதல், கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் கொடுப்பது என்று நாம் பார்க்க முடியும். ஓசியா 2:19 நிதிய விவாகத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமும் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அப்ப வேதம் சொல்வது, ஓசியால நீங்க நல்லா படிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசி ஆண்டவர் பாக்குறாரு, அந்த ஒரு விபச்சார ஸ்திரியை போய் நீ உனக்கு திருமணம் பண்ணிக்கோள், இதே போல இஸ்ரவேல் என்கின்ற எனக்கு கீழ்ப்படியாத விபச்சார ஆவிக்குரிய விபச்சாரத்திலே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற அந்நிய தெய்வங்களுக்கு பின்பாக செல்கின்ற இஸ்ரவேலை நானும் நியமித்துக் கொள்வேன் என்பதற்காக ஆண்டவர் எடுத்துக்காட்டாக கர்த்தருடைய ஊழியக்காரனை செய்ய சொன்னார் இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மன்னித்து நமக்கு அவருடைய கிருபையை கொடுப்பேன் என்று சொல்றாரு. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவருடைய பிரமாணங்களை நோக்கி பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை நம்ம பெற வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லூக்காவின் புஸ்தகம் 1:30 கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மரியாளுக்கே கிருபை தேவைங்க, மரியாளுக்கு கிருபை தேவை. அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாம இருந்திருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்க அடுத்த வசனத்தை பாருங்களேன். லூக் சாப்டர் 2:40, லூக்கா 2:40, பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அப்ப என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவின் மேலேயே தேவனுடைய கிருபை இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கே அவருடைய கிருபை தேவை அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல யாருக்கும் தேவை இல்லைங்களாங்க? எல்லாருக்குங்க. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் தேவை. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித அவதாரத்தில் வந்ததுனால அவருக்கும் இங்க கிருபை என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைய கிருபை அவசியம். அதனாலதான் பேதுரு எழுதும் போது இவ்வாறு எழுதுறார். 1 பேதுரு 1:10, 1 பீட்டர் 1:10, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்ப நம்ம இங்க என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, இந்த யாரை குறித்து சொல்றாரு? இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொன்னார்களா? அவருடைய தீர்க்க தரிசனம் எது கலந்து வந்ததா? கிருபையை குறித்து. தெளிவா புரிந்து கொள்ளுங்க, கிருபையை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அவருடைய புஸ்தகம் எல்லாம் கிருபை இல்லாம ஒண்ணும் இல்லைங்க. கிருபை இல்லாம இயேசு கிறிஸ்து கிடையாதுங்க. கிருபையோடு கூட மறந்துடாதீங்க. யோவான் புஸ்தகம் 1:16 தயவு செய்து கவனிக்கும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜான் 1:16, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, கிருபை மேல கிருபை பெற்றிருக்கிறோம். அப்ப நம்ம என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாட்டுல இதை வாசிக்கும் பொழுது கிருபையின் காலங்க, அதனால கிருபை மேல கிருபை. இதே சம்பவம் தாங்க நெகேமியா சொல்றாரு. நம்ம ஏற்கனவே வாசிட்டோம். அதனால நான் அந்த எல்லோல இருக்கிறது அந்த மட்டும் நான் வாசிக்கிறேன். உங்களுடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இருக்கு. கிருபை மேல் கிருபைன்னு அர்த்தம் 2 கிருபை அப்படின்னா, மிகுந்த கிருபை என்ன அர்த்தம்? கிருபை மேல் கிருபை, கிருபை கிருபை கிருபை. புரியுங்களா? என்ன அர்த்தம்னா, நான் வாழ்வதும் கிருபை, நான் செய்கின்ற என்னுடைய மூச்சியும் கிருபை, நான் சிவனோடு இருப்பது கிருபை. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஆண்டவரே ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கணும் இல்லையா, எனக்கு உங்களுடைய கிருபையை கொடுங்க. அவன் ஓய்வு நாளை மாத்திரம் பிடிச்சிட்டு இல்லை நெகேமியா,
அல்லது நெகேட்டிவ் கூட வந்தாங்களே ஆசாரிய மற்ற அனைவரும் வெறும் ஓய்வு நாளை மாத்திரம் பிடிச்சிட்டு இல்ல, வெறும் நியாய பிரமாணத்தை மட்டும் பிடித்துக் கொண்டு இல்ல, அவங்களுக்கு தெரியும் அதுக்கு அவங்களுக்கு வேண்டியது கிருபை என்று சொல்லி இல்லைங்களா. அப்ப என்ன அர்த்தம்னா, இங்க கிருபை மேல கிருபைப்பட்டவன் புதிய ஏற்பாடு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு எங்கிருந்து வசனம் கிடைச்சது அப்படின்னா அந்த மிகுந்த கிருபை தான். மறந்துடாதீங்க. அடுத்த வசனம் வாசி. ரோமர் 3:24 இலவசமாய், ரோமன்ஸ் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஐயோ இலவசமா நம்மளாம் கிருபையில நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்து கூட நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா பழைய ஏற்பாடு இல்லைங்களா. அதுக்கு பாருங்க சங்கீதத்துல பாருங்களேன், சங்கீதம் 44:26 Psalms 44:26 எங்களுக்கு ஒத்தாசையா எழுந்திருந்தோம், உங்களுடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல அவங்க வேற எதுனா கேட்டாங்களா? புதிய ஏற்பாடுல என்னதான் அதுதான் பழைய ஏற்பாடு. அதாவது என்னன்னா பழைய ஏற்பாடுல என்ன இருந்ததோ அதுதான் புதிய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அதை தவறாய் புரிந்து கொண்டு தவறாய் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே மோசமாய் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம அடுத்து அப்ப மீட்கப்படணும் என்று சொன்னால் ரெடம்ஷன் அப்படின்னா கிரேஸ் தான், கிருபையினால்தான். ரோமர் 5:2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சலாகியத்தை விசுவாசத்தை பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா நாங்க அவர் மூலமாய் அப்படின்னா கிறிஸ்துவ மூலமாய் என்னங்களா நான் விசுவாசம் பெற்று ஆமா தெய்வ மகிமை அடைவோம் என்று ஆமா இதுல நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம் இல்லைங்களா. அப்ப புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நம்பிக்கை இல்லையா? அதுக்கு வசனத்தை பாருங்களேன். சங்கீதம் 13:5 நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். கீழே நான் வாசிக்க விரும்பல, ஏன்னா நேரம் ஆயிட்டு நினைக்கிறேன். உங்களுடைய ரட்சிப்பிலே என் இதயம் கழிப்பது ஏண்டா வாசிக்க முக்கியமான இருக்கிறதுனால வாசிச்சிடுறேன், சாரி. என்ன உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிற புதிய ஏற்பாட்டிலே நம்பிக்கை, பழைய ஏற்பாட்டிலே நம்பிக்கை குறித்து இரண்டுத்தையும் கொடுத்தது அவர் தானுங்க. தான் சொந்த வரலாறு எழுதி கொடுத்தவர் அவர் தானுங்க. அவருக்கு புரியாதா அதனுடைய மேன்மை? பழைய ஏற்பாட்டிலும் கிருபை மேல நம்பிக்கை, புதிய ஏற்பாட்டிலும் கிருபை மேல நம்பிக்கை. அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். லூக்காவின் புஸ்தகம் 18:13 லூக் சாப்டர் 18:13 ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டே தேவனே பாவியான என்பது கிருபையாயிரும் என்றான். புதிய ஏற்பாட்டுல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அவன் ஆலயத்து கூட உள்ள நுழையில இல்லைங்களா. ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை ஐயா, நான் பாவி ஐயா அப்படின்னு நான் அழுகணும் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. நீங்க இதுல பாருங்களேன், பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்களேன் 66:20 என் செபத்தை தள்ளாமலும் நமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இது தேவனுக்கு சோசம் தான். அர்த்தம் கெஞ்சிறாரு ஜெபத்துல, ஆண்டவரே ஜெபத்தை தள்ளிடாதீங்க, இந்த ஆயக்காரனை போனேன், ஐயோ எனக்கு கிருபை என்னை விட்டு விலகிடாத பாதுகாத்துக்குங்க அப்படின்ற பேச்சுங்க. என்னங்க இது ரெண்டுக்கு எவ்வளவு உறவு இருக்குன்னு பாருங்களேன். தேவனுடைய பிள்ளைகள் அப்பொழுதும் ஜெபம் பண்ணும் பொழுது கிருபை தான் காத்துட்டு இருந்தாங்க, இப்பொழுதும் கிருபை தாங்க. நம்ம தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 86:5 Psalms 86:5 ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிக தூரமா இருக்கிற அப்படின்னா அவரை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறாங்க அவங்க யாரா இருக்கட்டும், எந்த காலகட்டமா இருக்கட்டும், யாரெல்லாம் எந்த காலகட்டமா இருக்கட்டும், எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும், சொல்றது கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லாருக்கும் கிருபை. 2 கொரிந்தியர் 12:9 2 Corinthians 12:9 அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆனாலும் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்குபடி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அதை மெயினான பார்க்க மாட்டோம். பவுல் என்ன பண்றாருன்னா, ஐயோ எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் பலவீனப்பட்டு போகிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கெஞ்ச பொழுது அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் செயல்படும். சங்கீதம் வாசிங்களேன், சங்கீதம் 94:18 Psalms 98:18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொன்ன பொழுது கர்த்தாவே உன்னுடைய கிருபை என்னை தாங்குகிறது. பாருங்க, கிருபை தாங்க.
இங்க பலவீனம், ஐயோ பலம் இல்லை அப்படின்னும் போது என் பலம் உனக்கு போதும், உன் பலவீனத்துல விளங்கும். அங்க சறுக்குகின்ற பொழுது அப்படியே தாங்கி பிடிக்குதுங்க. அந்த கிருபையைத்தான் பவுல் இவ்விதமாய் நமக்கு கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது நமக்கு எழுதுகிறார். மறந்துவிடக் கூடாது. அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். எபேசியர் 2:5. அக்கிரமத்திலே மரித்துள்ளாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வேதம் சொல்கிறது? கிருபையினாலே. சங்கீதம் 6:4 வாசிப்போம். திரும்பும் கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும், உமது கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். பண்ணுங்களேன். ஏற்பாட்டுல ரட்சிப்பு கிருபை அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் எப்படிங்க வித்தியாசமா போயிடும். அதுலயும் வேதம் சொல்றது, அதிலும் ரட்சிப்பு தான் கிருபையின் மூலமாகத்தான். மறந்து விடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு தவறாய் போதிக்கு இந்த வசனத்தெல்லாம் விட்டுட்டு நீ கிறிஸ்துவ பிள்ளைகளை தவறாய் நடத்துகிற பிள்ளைகள் தயவு செய்து உபவாசித்து பாவரிக்கை செய்து ஆண்டவரை கேட்டு பாருங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை தொட்டு வழி நடத்த முடியும். யோவான் 1:14, ஜான் 1:14. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப இங்க வேதம் சொல்கிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளாய் வாசம் பண்ணினார் என்று சொல்லி இங்க யோவான் சொல்றதுக்கு காரணம் எதுவா இருக்கும் அப்படின்னா நீங்க வாசித்து பாருங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 89:14, சாம்ஸ் 89:14. நீதியும் நியாயமும் உங்கள் சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக செல்லும். சரிங்களா? இங்க இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல முன்னாடி போறாரு. அவர்தான் கிருபை அப்படின்னு சொன்னா அவர்தான் சத்தியம் தான். அவரு இறங்கி வந்தார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? அதுக்கு முன்னாடி கிருபையும் சத்தியத்தை கொடுக்க அவர்களோடு கூட இருந்தாருங்க. அதுதான் அவளை வழி நடத்தின அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், அந்த ஞான கண்மலை கிறிஸ்து அப்படின்னு வேதம் சொல்லுங்க. வேதம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்கு அப்படின்னு சொன்னா, எப்படி அவர்களுக்கு முன்பாக சிங்காசனத்தின் ஆதாரமா இருக்கிற கிருபையும் சத்தியமோ அவருக்கு முன்பாக நடந்தது போல கிறிஸ்துவானவர் அதே ஞானத்தோடு இல்ல அதே வல்லமையோடு கூட அவர் இறங்கி மனித அவதாரம் பாருங்க. ஆனா 2 ஒண்ணுதாங்க, மறந்துட முடியாதுங்க. இல்ல வித்தியாசம் காமிக்கல ஆண்டவர். அப்போஸ்தலர் 20:32, ஆக்ட்ஸ் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவர்களுக்கும் உங்கள் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னன்னா அவருடைய கிருபை உள்ள வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு இங்க சொல்றாங்க. அதே சங்கீதத்துல சொல்றாரு. சங்கீதம் 119:88, உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்போது நான் உங்களுடைய வாக்கின் சாட்சியை காத்துக் கொள்வேன். வாக்கின் சாட்சி அப்படின்னு சொன்னா டெஸ்டிமோனி ஆஃப் தை மவுத், அவனுடைய வாயிலிருந்து வந்த சாட்சி, பிரமாணம், 10 பிரமாணம். அதான் அதுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சாட்சி, அந்த சாட்சி இருந்தது சாட்சி பெட்டி, அந்த சாட்சி பெட்டி இருந்தது சாட்சி சன்னதி, அந்த சாட்சி சன்னதி இருந்தது சாட்சியினுடைய கூடாரம். படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த சாட்சினா என்னது? 10 பிரமாணம். ஏன் இங்க வசனம் தான் நம்ம பார்க்கிறோம். வசனத்துல உயிர்ப்பி ஒப்பு கொடுக்கிறேன், இங்க சாட்சியில காத்து நடப்பேன். 2 ஒண்ணுங்க. வாசிப்போம். யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. கொஞ்சம் நல்லா தெளிவா வாசித்து பாருங்களேன். அப்ப நியாயப்பிரமாணம் ஒன்னொருத்தர் மூலமா கொடுக்கப்படுது, கிருபை ஒருத்தர் மூலமா கொடுக்கப்படுது, சத்தியம் ஒருத்தர் மூலமா. அப்படின்னா ஒவ்வொன்றும் கொடுக்கப்படுதுன்னா வேணான்றதுக்காக கிடையாது. அது முன்பாக கொடுக்கப்பட்டது, இதுக்கு முன்னாடி வந்தது. ஆனாலும் கிறிஸ்து மூலமா அப்படின்னு அர்த்தம். நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுன்னா அப்ப யார் கொடுத்தது? கிறிஸ்து. ஆபிரகாமுக்கு கிருபை கிடைச்சதுன்னா அப்ப யார் கொடுத்தது? கிறிஸ்து தானே கொடுத்தா. இன்னைக்கு எனக்கு கிறிஸ்து கொடுத்தாருன்னா அன்னைக்கு கொடுத்தது யாரு? தெளிவா புரிந்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளை. அதான் சங்கீதம் 57:3 சொல்றது, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். புதிய ஏற்பாட்டுல அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல தெளிவா புரியுதுங்க வேதம். இத்தனை தெளிவா இருக்கின்ற பொழுது ஏன் என் அருமை சகோதரர்களோடு புரியல அப்படின்னு தெரியல, என் அருமை உடன் ஊழியக்காரர்களுக்கு ஏன் புரியலன்னு தெரியல. செபத்தோடு கூட அவங்க வாசித்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு தயவுசெய்து நீங்களும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சத்தியத்தை அவர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் அறிந்து கொள்வார்கள். ரோமர் 5:20, ரோமன்ஸ் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிற்று. அவ தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. எங்க பாவம் பெருகிச்சு? பாவம் எங்க வந்தது? முதலாவது பாவம் இருக்குங்க, பரலோகத்துல பாவம் வந்தது. சாத்தான் தன்னை ஆண்டுடைய சிங்காசனத்துக்கு மேலாய் வரணும்னு சொல்லி என்ன பண்ணா பரலோகத்துக்கு பாவத்திற்கு ஒரு காரணமா இருந்தான். அப்ப
அவங்க கட்டாயமா கிருபை வந்திருக்கும், ஆனா அதை அவன் பயன்படுத்திக்கல. அதே போல ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தன்னுடைய ரூபமாய் படைத்து வைத்த இடத்துல பாவம் வந்தது. அங்க என்ன நடந்திருக்கும்? அப்ப வசனம் சொல்கிறது, பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டு. அப்ப அங்க கிருபை இருந்ததுங்க. கிருபை இல்லாம ஆதாம் ஏவாள் ரட்சிக்கப்படலைங்க, வாழ்ந்துட முடியாதுங்க. ரோமர் 11:29 தேவனுடைய கிருபை வரங்கள் அவர்களை அழைத்த ரோமன்ஸ் 11:29 தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்து தெரியுங்களா? ஆண்டவர் மாறாதவங்க, அவருடைய கிருபை மாறலைங்க. அவங்களுக்கு அழைப்பை கொடுத்துருக்காருன்னா அதே அழைப்பு தான் எனக்கும். அந்த அழைப்புல மாற்றம் கிடையாது. ஏட்டா ஆண்டுடைய வரம் மாறாது, கிருபை மாறாதுன்னா வசனம் சொல்றது மறந்துடாதீங்க. திரும்ப இதை படிச்சு பாருங்க. எபிரேயர் 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தை சேர கடவோம். அப்ப வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்தா தெரியுங்களா? கிருபாசனத்துக்குள்ள போவோங்க, தைரியமா போ. ஏன் அப்படின்னா கிருபையை பெறுவதற்கு ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் எங்க போக வேண்டிய இடம் எங்க? கிருபாசனம். கிருபாசனத்துல என்ன இருந்தது? கிருபாசனம் தேவனுடைய குளோரி, ஷெகைனா குளோரி. எதுக்கு மேல? மர்சி சீட், உடன்படிக்கை பெட்டி, அதற்கு மேல இல்லைங்களா? அங்க போகணும். ஆனா அது உள்ள என்ன தெரியுமா இருக்குங்க? 10 பிரமாணம், ஆண்டு எழுதின பிரமாணம். நாம் அங்க போக வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்வது என்பதை மறந்துடாதீங்க. ரோமர் 12:6 ரோமன்ஸ் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களை ஆனபடியால் நம்ம திரு சொல்லுற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற சொல்ல கடமை. என்னன்னா, நீ கிருபையின்படியே என்ன வரம் பெற்றாலும் என்ன பண்ணாலும் நீ சொல்ல வேண்டியது என்படியா இருக்கணும். விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதா சொல்லணும். புரியுதுங்களா? அதான் நம்ம முன்னாடியே படிச்சோம். 10 பிரமாணம் விசுவாச பிரமாணம் சொல்லி அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த விசுவாச பிரமாணத்தின்படி சொன்னாதான் உன்னுடைய வரம் செல்லும் அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லி வேதம் சொல்றது. அது புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல கிடையாதுங்க. பவுல் தெளிவா சொல்றாருங்க, என்ன செஞ்சாலும் விசுவாச பிரமாணத்தின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. கலாத்தியர் 1:15 அப்படி இருந்தோம் நான் என் தாயின் வயிற்றில் இருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து நம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். அப்ப வேதம் சொல்ல தெளிவா சொல்றது, பவுல் அப்போஸ்தலன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவர் யாரு? யூதன். அவர் எப்ப ஸ்தேவானை கொல்வதற்கு காரணமாய் இருந்தவர், அநேக கிறிஸ்துவ பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி சாவடிப்பதற்காக செல்கின்ற பொழுது ஆண்டவர் அவரை தொட்டு அழைத்தாரோ அப்பொழுதுதான் அவர் நம்முடைய பாஷையில சொன்னோம் அப்படின்னா அவர் கிறிஸ்துவனா மாறலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க. ஆனா அவர் சொல்றாரு இல்லைங்க, அவர் எப்பொழுது ஒரு பக்தியுள்ள ஒரு யூதனா இருந்தாரோ, பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு யூதனா இருந்தாரோ அப்பொழுதே தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே கிருபை என்று சொல்ற. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் தாயின் வயிற்றில் இருந்தே கிருபை தொடங்குகிறது என்பதை மூலமா நாம் புரிந்து கொள்ள முடியும். அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கிருபை தொடங்குகிறது நாம் புரிந்து கொள்வோம். 2 தீமோத்தேயு 1:9 2 தீமோத்தேயு 1:9 அவர் தம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, கிரியன்படி அல்ல. யாரு கிரியபடி அல்ல? அப்ப அவங்க ஆட பலி செலுத்தினாங்க, சமாதான பலி செலுத்தினாங்க, பண்டிகை கொண்டாடினாங்க, போஜன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, நிறைய பலி பேசிட்டே போலாம். அப்ப என்ன அர்த்தம்? அது அந்த கிரியினால அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாதுங்க. கேட்டா நீங்க வாசிங்க அப்படின்னா கிறிஸ்து இயேசு நிமித்தமாய் அழைத்த அழைப்பு அவங்களுக்கு என்ன பண்ணுது? கிருபை கொடுக்கப்பட்டது. நான் அப்படி கொஞ்சம் இங்கிலீஷ்ல பார்த்தேன். என்ன அப்படின்னா given us in Christ Jesus before the world began அப்படின்னு அர்த்தங்களா? உலகம் உருவாதுக்கு முன்னாடியே கிருபைங்க. புரிஞ்சுதா இப்போ? ஏன்னா இன்னைக்கு நிறைய ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? தங்களை ஏமாத்திக்கிட்டு நம்மளுடைய ரட்சிப்பை ஏமாத்திக்கிட்டு அநேகர் ரட்சிப்பை கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்காங்க இல்லையா? வேதம் சொல்வது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னாகவே அவர் மூலமாக கிரியினால் அல்ல, ரட்சிப்பு அவர்களுக்கும் ஆதி காலம் முதல் அப்படின்னா ஆதியிலே தேவன் ஆதாமில் இருந்தே இந்த கிருபையாக்கப்பட்டது. அல்லது இன்னப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா உலகம் உருவாகுன்றது முன்னாடியே சாத்தானுக்கு கூட ஆண்டவர் கிருபையை கொடுத்தார், அவன் அதை உபயோகித்துக் கொள்ளவில்லை. நாம் வாசிப்போம், நீங்களும் கிருபையை உபயோகித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வேதனைப்பட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. திரும்ப சொல்றாரு நெகேமியா மூலமாய், பரலோகத்தின் தேவனாய் கர்த்தாவே உடைய அன்பை கூர்ந்து உடைய கற்பனை கைக்குள்ளுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. நெகேமியா சொல்றாருங்க, பயப்பட வேண்டாம்,
உங்களுக்கு ஆண்டவர் கிருபையை வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் இரக்கத்தை வச்சிருக்கிறார். எப்பொழுது பிரமாணங்களை கடைபிடிக்கின்ற பொழுது. நீங்க கேள்வி கேட்கலாம், இதற்கும் இன்னைக்கு வாதிகளுக்கு என்ன சம்பந்தம் என்று சொல்லி. அந்த கிருபை என்கின்ற உடன்படிக்கையே அநேகர் உடைக்கிறதுனால, கிருபை என்கின்ற பிரமாணத்தை அநேகர் உடைக்கிறதுனால அநேகர் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்முடைய ரட்சிப்பு இழந்துடுறாங்க. மீகால ஒரு வசனம் நம்ம வாசிக்கிறோம், என்ன அப்படின்னா அநேகர் என்ன பண்றாங்கன்னா அந்த கிருபையை வீணடித்து விடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். மீகால நீங்க அதை வாசிங்க அப்படின்னு சொன்னா உங்களால காண முடியும். அப்ப என்ன அநேகர் கிருபையை மாயினால என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போக்கு ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். கிருபையை குறித்து தானே எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கிருபையினுடைய மேன்மையை அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைய, இன்னும் நீங்களும் நானும் ஒருவேளை அந்த கிருபையினுடைய மேலைய நம்மளால புரிந்து கொள்ள முடியலன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு வேண்டும் ஆண்டுடைய கிருபை. ஏன் தெரியுங்களா? அந்த கிருபை என்கின்ற உடன்படிக்கை இல்லாதனாலதான் பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார். கிருபையும் ஒரு உடன்படிக்கையெல்லாம், உடன்படிக்கை மீறுகின்ற பொழுதுதான் வாதை வருகிறது, நோய் வருகிறது, வியாதிகள் வருகிறது, கொள்ள நோய் வருகிறது. நீங்க அநேகர் கர்த்தருடைய கிருபையை போக்காக அதை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் என்ன பண்றாங்கன்னா அநேக கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்னா அவர்கள் தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மீகால இருந்து ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். மீகா 7:20. தேவரீர் பூர்வ காலம் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோப்புக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிட்டீர். அப்ப எப்ப அப்படின்னு தெளிவா கொண்டு புரிச்சுக்குங்க. எப்ப பூர்வ காலம் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோப்புக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிட்டீர். அப்ப என்னங்களா, எப்ப பூர்வ காலம் முதல் அர்த்தம் ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்து அல்லது யாக்கோப்புக்கு முன்னாடி இருந்து. யாக்கோப்புக்கு சத்தியத்தை கொடுத்தவரு ஆபிரகாமுக்கு கிருபையை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. யார் கொடுத்தது? இது அவங்களுடைய பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொன்னு நம்ம வாசிக்கிறோம், யோனா 2:8. பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இதாங்க நீங்க நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குன்னா அவங்க கிருபை என்று சொல்லி மாயையை பின்பற்றிக்கிட்டு சத்தியத்தை விட்டுட்டு பிரமாணத்தை விட்டுட்டு தேவனுடைய குணத்தை விட்டுட்டு சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு செபத்தோடு கூட ஆவியானவரோடு கூட வாழாதபடிக்கு நம்முடைய சொந்த ஞானத்திலே சொந்த புத்தியிலே வாழ்வதனால என்ன பண்றாங்கன்னா கிருபையை போக்கடிக்கிறார்கள். மறந்து விடக்கூடாது தேவனுடைய பிள்ளைய, நமக்கு இல்லைங்க. யாரு தேவனுடைய பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நான் சொல்லிக்கொள்ள பிரயாசப்படுதுன்னா அவர்கள் கிருபை இருக்கா இல்லையா அப்படின்னு நிரூபிப்பதற்காக தான் இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்ல ஒரு கேள்விக்குறியாய் நிறுத்தி இருக்கிறது இந்த கொரோனா வியாதி. இதை குறித்து நாம் படிக்க போகிறோம். தீர்க்க தரிசனமும் கொரோனா என்பதை குறித்து பின்னாடி நம்ம படிக்க போகிறோம் இல்லைங்களா? ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? பிரமாணம், சத்தியம், ஆண்டுடைய கிருபை. அதை நாம் சார்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். அவர் கிருபை அளிப்பதால வேதம் தான் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா பாவ பெரிய இடத்துல கிருபை அதிகமாய் பெருகியது. பாவம் பெரிய இடத்துல கிருபை என்ன, அது கிருபை அதிகமாய் பெருகியது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய கிருபை வரும் என்னங்களா அப்படி அழைப்பு மாறாதவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைய மாறாது, எல்லாருக்கும் ஒன்று. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். வருவோமா தைரியமா அவருடைய கிருபாசனத்து கண்டை, வருவோமா தைரியமா அவருடைய 10 பிரமாணத்து கண்டை, வருவோம் தைரியமா அவனுடைய பாதத்தண்டை, வருவோம் தைரியமா அவனுடைய குணத்தண்டை. அவனுடைய குணத்தை பெற்று என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் அவனுடைய வருகைக்காய் காத்திருந்து அவனுடைய வருகையில அவரோடு கூட எதிர்கொண்டு சேர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர்கள் கிருபை தருவாராக. நீங்க மட்டுமல்ல, உடைய பிள்ளைகள், உடைய குடும்பம், உடைய பெற்றோர்கள், உடைய சார்ந்தவர்களும், உடைய அக்கம் பக்கம் உள்ளவர்களும் ஆண்டுடைய கிருபையை பெறுவதற்கு செபத்தோடு கூட நாம் காத்திருப்போம், செபிப்போம். ஆண்டு உங்களை அமைப்பாராக. ஆமென்.